இந்த வருஷம் உலகம் முழுக்க எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு சொன்னால் டிஜிட்டல் வயலன்ஸ். இந்த டிஜிட்டல் வயலன்ஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு பெண்ணும், ஒவ்வொரு வளரிளம் பெண்ணும், திருமணமான பெண்களும் இன்னைக்கு சந்திக்கக்கூடிய ஒரு பெரிய வன்முறை. இந்த வன்முறைங்கிறது ஒரு மறைமுகமாக நடந்துட்டு இருக்கிறது. இப்போ வேலைக்கு போகிற இடத்துல இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டின்னு ஒன்று இருந்தால் கூட இந்த டிஜிட்டல் வயலன்ஸுக்கு பாதிக்கப்பட்ட பெண்கள் வாய் திறக்க மறுக்கிறாங்க. ஏன்னா இது கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயமாக நடந்துட்டு இருக்குது. இது வெளிக்கு சொல்ல முடியாத காரணத்தினால இவங்க தன்னை தானே சில சமயத்தில் தற்கொலைக்கு கூட அவங்க தள்ளப்பட்டிருக்காங்க. இப்போ போன மாதமே பார்த்தீங்கன்னா 2 பிள்ளைங்க தற்கொலை பண்ணியிருக்காங்க பிகாஸ் ஆஃப் இந்த டிஜிட்டல் வயலன்ஸ்னால. அப்போ இந்த டிஜிட்டல் வயலன்ஸை யார்கிட்ட போய் சொல்லணும், எப்படி சொல்லணும், யார்கிட்ட புகார் கொடுக்கணுங்கிறது யாருக்கும் தெரியறதில்ல. இந்த வளரிளம் பெண்களை எடுத்துட்டீங்கன்னா எங்களுடைய பெண்கள் முன்னேற்றம் மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் ஸ்நேகிதிங்கிறது ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு வளரிளம் பெண்களுக்கான அமைப்பு. இன்னைக்கு அனைத்து வளரிளம் பெண்களும் ஏதோ ஒரு முறையில் டிஜிட்டல் வயலன்ஸுக்கு ஆளாகிறாங்க. அப்போ அந்த டிஜிட்டல் வயலன்ஸுக்கு ஆளாகிறத கொடுக்கணும், அதை யார்கிட்ட போய் சொல்லணுங்கிறத ஒரு விழிப்புணர்ச்சியும் இந்த 16 நாட்களில் கொண்டு வந்துட்டு இருக்கிறோம். இந்த டிஜிட்டல் வயலன்ஸுக்கு சைபர் கிரைம் இருந்தாலும் கூட அதையும் போய் யாரும் அப்ரோச் பண்ணுறது கிடையாது. சில கேஸில் நாங்களே எடுத்து சைபர் கிரைமில் தீர்வு கண்டிருக்கோம். ஆனால் இந்த அரசாங்கம் இந்த டிஜிட்டல் வயலன்ஸுக்காக உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். அதுக்கு ஸ்கூல்ஸில் பொது இடங்களில் இந்த ஐடி கம்பெனி பெண்கள் வேலை பார்க்குற இடத்துலலாம் ஒரு கம்ப்ளைண்ட், அதாவது பாக்ஸ் வைக்கணும், அது கம்ப்ளைண்ட் போடுறதுக்கான ஒரு பெட்டி வைக்கணும். அதை வாரம் அந்த யாருக்கு என்ன பிரச்சனைங்கிறத தீர்வு காணதுக்கு ஒரு கமிட்டி போடணும். ஸ்கூலில் கண்டிப்பாக அந்த கமிட்டி தேவைப்படுது. ஏன்னா எல்லா பெண்களுமே இந்த பாலியல் ரீதியாக ஒரு பக்கம் வன்முறை நடக்கிறது இந்த டிஜிட்டல் இதில். இந்த டிஜிட்டலில் நீங்கள் எல்லோரும் உங்களுக்கே தெரியும் இல்லையா, பத்திரிக்கையில் 2 பிள்ளைங்க இப்போ சூசைட் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த மாதிரி நிலைமை வராமல் இருக்க அரசாங்கம் இன்னும் சட்டங்களை கடுமையாக்கணும். பள்ளிக்கூடங்களில் எல்லாருக்குமே இப்படி ஒரு டிஜிட்டல் வயலன்ஸ் நடந்தால் எந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் உடனே எடுக்கணும். அரசாங்கம் உடனே அதுக்கான தக்க நடவடிக்கை எடுத்து தப்பு செஞ்சவங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும். இப்போ அதனால நம்மளோட இந்தியா ரொம்ப முன்னேற்றம் அடைஞ்சிருக்குன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் ஒரு விதத்தில் பெண்களுக்கு அதில் வாய்ப்பு கொஞ்சம் எல்லாரும் ஃபோனெல்லாம் எடுத்து கொஞ்சம் டிஜிட்டல் உபயோகப்படுத்துகிற நேரத்தில் இந்த டிஜிட்டல் வயலன்ஸ் இந்த ஃபோன் மூலம் வரும்போது பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு அதை உபயோகப்படுத்துறது கிடையாது. அதுபோல் இந்த மாதிரி வரும்போது பெற்றோருக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அப்போ இந்த டிஜிட்டல் வயலன்ஸ் ஒழிய இந்த 16 நாள் நாங்கள் பப்ளிக்கு, அரசாங்கம், போலீஸ் எல்லாருக்குமே நாங்கள் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் நம்முடைய அரசாங்கம், மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி, இந்த டிஜிட்டல் வயலன்ஸு நடக்காமல் இருக்க ஒரு ஏற்பாடு பண்ணணும். இதுக்கு நம்மளுடைய சமுதாயத்துக்கு அரசாங்கம் விழிப்புணர்வு கொடுக்கணும். அப்போ இந்த டிஜிட்டல் வயலன்ஸ் வராமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த சைபர் கிரைமை இன்னும் நல்ல பணிபுரிய வைக்கணும். இந்த மாதிரி கேஸுகள் வரும்போது கடுமையான தண்டனைகளை கொடுக்க வழிவகுக்கணும். இந்த 16 நாள் விழிப்புணர்வு பிரச்சாரத்தின் மூலமாக நாங்கள் அனைத்து தர மக்களையும் இந்த யாரை காண்டாக்ட் பண்ணணுங்கிற ஒரு விழிப்புணர்வை கொடுத்துட்டு இருக்கிறோம். இன்றைக்கி அதன் தொடர்பாக இந்த ஸ்நேகிதி அமைப்பு இது ஒரு கூட்டமைப்பாக இன்றைக்கி 4 மாவட்டங்களில் செயல்பட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 15,000 பிள்ளைங்க இருக்கிறாங்க அதில் மெம்பராக. இந்த மக்களுக்கும் நாங்கள் இந்த மனித சங்கிலி மூலம் விழிப்புணர்வு கொடுக்குறோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.